கொஞ்சி பேசும் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் 3வது ஃப்ளோர்ல இருக்கு. நீ ஏன்டா 4வது ஃப்ளோர் போயிட்டாங்க? பில்டிங் மேல நிறைய கதைகள்லாம் இருக்கு. அங்க தங்கியிருக்கேன்னு சொல்றீங்க. அம்மாவோட விஷயம் சம்பந்தப்பட்ட இமேஜினேஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுவோமா? என்ன பைத்தியம் சொல்றியா? இருக்கீங்க முதல்ல நீங்க காலி பண்ணி போங்க சார். நீங்க சொன்னது உண்மைதான் பாஸ். யாரெல்லாம் இருக்கிறது முன்னாடி கொஞ்சி பேசும் குறுநகை நெஞ்சுக்குள்ள தத்தித்தா உணரும் சினிமாவை நோக்கி வந்தவங்களா இருந்திருக்கீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது உங்க குடும்பத்தோட உட்காந்துருக்கீங்க. அந்த குடும்பம் உங்களை நம்பி இந்த திரையுலகத்துக்குள்ள அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அந்த அனுமதிச்சதுக்கு நீங்க அவங்களுக்கான கொடுக்குற பரிசுன்றது இந்த திரைப்படத்தோட வெற்றிகளாக இருக்கணும் கண்டிப்பா. ஸோ அதை நான் விரும்புகிறேன். என்னோட உங்களுக்கு 2 மகள்கள், நான் உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தேன். எனக்கு 2 மகள்கள். கிட்டத்தட்ட நம்ம சின்சியராக தான் இருப்போம். ஏன்னா நம்ம பொண்டாட்டிக்கு பதில் சொல்கிற போது மனைவிக்கு குழந்தைங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பாப்பா கேட்கும் அப்புறம் உங்களை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கங்க்ராட்ஸ். நீங்கள் நல்லா பண்ணுங்க தம்பி. ஃபோன் ஆஃப் பண்ணுங்க தம்பி. அப்புறம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்குது அந்த டைட்டில் டிசைன். யார் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்காரு. 4th ஃப்ளோர் அப்படின்ற ஒரு சாதாரண பேர் தான் அது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 4th ஃப்ளோர், 10,000 எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அந்த 4th ஃப்ளோர்ன்ற வார்த்தைக்கு ஒரு கம்பீரத்தையும் ஒரு டிசைனையும் கொடுத்தது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதில் தெரியுது இந்த படத்தோட அட்ராக்ஷன், வெற்றி எல்லாமே. ஏன்னா எல்லாரும் இந்த 4th ஃப்ளோர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கணும்னு தோணும். இன்னைக்கு நிறைய இல்லையா, ஒரு விதையிலிருந்து தான் அவ்வளோ பெரிய ஒரு மரம் உண்டாகுது. அதனால் நீங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு சிறந்த இந்த ஆரம்பம் மிகப்பெரிய ஒரு நிலையை அடையும்னா நிச்சயமாக அடையும். அண்ணன் ஐயா தனஞ்சயன் சார் இருக்காங்க. ஏன்னா பல மேடைகளில் ரொம்ப நியாயமாகவும் எல்லா சைடுலேயும் பேசுகிற ஒரு சிறந்தவராக இருக்கிறவர். அவர் பல இடங்களில் இதை நிச்சயமாக பதிவு பண்ணுவாங்க. அடுத்தது 4th ஃப்ளோர். இந்த ஒரு 4 ஃப்ரேம் தான் ஒரு சினிமான்றதில் அதுதான் அண்ணன் சேரன் சொல்லிகிட்டே இருந்தார். இந்த எல்லா கிராஃப்டும் நல்லா இருக்குன்ட்டு. ஏன்னா ஒரு ஃப்ரேமுன்றதே ஒரு 4 தானே. அந்த 4th ஃப்ளோர் டைட்டிலே அதுக்கு முன்னாடி அவங்க டைட்டில் என்ன பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் ஆரி வந்து சொன்னாப்புல 4th ஃப்ளோர்னு டைட்டில் பிரமாதமாக இருந்தது. இந்த யூனிட்டில் இருக்க அத்தனை பேரும் நம்ம தயாரிப்பாளர் ராஜா முதல் வந்து அதை ரொம்ப பிரமாதமாக அதை வரவேற்றாங்க. அதை நம்பி இன்னைக்கு ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும், ஒவ்வொரு இயக்குனருக்கும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே இந்த நேரத்தில் நாங்கள் அவங்களுடைய பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக எனக்கு பிக் பாஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா வாசனோடைய ப்ரொடியூசர் சியர்ஸ் என்டர்டைன்மெண்ட், சியர்ஸ் மியூசிக், அவங்க அபிமேமுக்கு அண்ட் செல்வா சாருக்கு பெரிய நன்றியை சொல்லிட்டேன். எனக்கு வெளியில் நான் ஷூட்டிங் போகிறேன், எல்லா ஊர்களுக்கு போகிறேன், எல்லா இடங்கள்லையும் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் நெடுஞ்செழியன் சார், மாயா சார், அடுத்து வந்து பிக் பாஸ் சார், அடுத்து இப்போ போய் சேர்ந்துருக்கிறது வந்து கொஞ்சி பேசும் குறுநகை நெஞ்சுக்குள்ள தத்தித்தா உணரும் முகை தீர அன்ப கொண்டு நெடுந்தோகை அடி சில்லியே